அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 25 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஜாதி அடையாளத்துடன் பள்ளி மாணவர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என அமைச்சரான செங்கோட்டையன் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பள்ளி செல்லும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் உள்ள சிரமங்களை தவிர்க்க மாணவர்களுக்கு ஒரு புதிய அடையாள அட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த அடையாள அட்டையில் மாணவரின் ஜாதி சான்றிதழ் விவரம், முகவரி, இரத்த வகை, அடையாள எண், தொலைபேசி எண் உள்ளிட்ட அனைத்து முக்கிய விவரங்களும் ஒருங்கிணைந்து இணைக்கப்படும் என்றும், முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக மற்றும் தொழில்துறை நுகர்வோருக்கான பல்க் எல்பிஜி விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதை 50% அளவுக்கு தளர்த்துவதாக அறிவிப்பொன்றையும் வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி மற்றும் இறக்குமதி சீராக உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் ஜூலை 1 முதல் 2031ஆம் ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் 7.5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ உதவி பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை வசதி வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக கார்பஸ் நிதி மூலமாக 15 லட்சம் ரூபாய் வரை உதவி கிடைப்பதால் மொத்தம் 27 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ உதவி பெற முடியும். இந்த திட்டத்தில் 2992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 1535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி, சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டோரும் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டும் உள்ளனர். குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான பிரீமியத்தை அரசே ஏற்கும் எனவும் தமிழக அரசு சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் உணவு தானிய அளவை குடும்பத்துக்கு 35 கிலோ என்பதற்கு பதிலாக நபர் ஒருவருக்கு 7 கிலோவாக மாற்ற ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 திருத்தம் கொண்டுவர ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முன்மொழிந்துள்ளது. இந்த புதிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026க்கான பொதுமக்களின் கருத்துக்களை ஜூலை 13ஆம் தேதி வரை ஒன்றிய உணவு அமைச்சகம் வரவேற்றுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: இன்று நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம். சென்னை எழும்பூரிலிருந்து இன்று இரவு 8:50 மணிக்கு புறப்பட வேண்டிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாளையூத்து வரை செல்லும். தாளையூத்து திருநெல்வேலி இடையே ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல ஜூன் 28ஆம் தேதி நாளை திருநெல்வேலியிலிருந்து இரவு 8:50 மணிக்கு புறப்பட வேண்டிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் தாளையத்திலிருந்து இரவு 9 மணிக்கு புறப்படும். அதாவது இந்த ரயில் திருநெல்வேலி தாளையூத்து இடையே ரத்து செய்யப்படுகிறது. ஆறாவது அறிவிப்பு: போலி மருந்துகளின் புழக்கத்தை தடுக்க அனைத்து வகையான தடுப்பூசிகள், புற்றுநோய் மருந்துகள், போதைப்பொருள், மனநல மருந்துகள் ஆகியவற்றின் முதன்மை பேக்கிங்கில் QR கோட் அச்சிடுவதை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கி உள்ளது.